அடுத்து இந்த அரசியலமைப்பு தொடர்பான விடயங்களை பேசுகின்ற போது காலம் கடந்து இன்னும் நடத்தப்படாமல் இருக்கின்ற மாகாண சபை தேர்தல் தொடர்பான விவகாரங்களும் முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அது தொடர்பான ஒரு பதிலும் இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு முன் மாகாண சபை தேர்தல், சட்ட சிக்கலை தீர்ப்பதில் அரசாங்கம் நடவடிக்கை என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய தினம் திவைன பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி பிரதானமான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடுகிறது. பலாத் சபா சந்தைய பக்மாட்ட கலிங் පැරණි ක්‍රමය வெடி அவதானய என்பதாக இன்றைய தினம் திவைன பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காண. எனவே சித்திரைக்கு முன்பதாக இந்த மாகாண சபை தேர்தலுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்ட கருத்தை மையப்படுத்தி இன்றைய தினம் அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். பழைய முறையின் அடிப்படையிலேயே தேர்தலுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சுட்டிக்காட்டி இன்றைய திவைன பத்திரிகை பிரதான தலைப்பும் அதே போல தினகரன் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதில் பல விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றன. எனவே இந்த மாகாண சபை தேர்தல் என்பது பல ஆண்டுகளாக கைவிடப்பட்ட அல்லது இன்னும் அதற்கான கதவுகள் திறக்கப்படாத ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே அதனை மையப்படுத்தி இப்போது பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க தமிழ் தரப்புகளும் விரைவாக மாகாண சபை தேர்தலை வேண்டும் என்பதாக அவர்கள் கோரிக்கை விடுக்கும் பட்சத்திலும் இன்னும் அதற்கான ஏற்பாடுகள் இல்லை என்பதாக பல குற்றச்சாட்டுக்கும் நிலையில் அரசாங்கம் அதற்கு பதில் வழங்கியிருக்கிறது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் எதிர்நோக்கப்பட்டுள்ள சட்ட தடைகளை தீர்ப்பதற்கான கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவான் செனத் தெரிவித்திருக்கின்றார். மாகாண சபை தேர்தலை தாமதப்படுத்த அரசாங்கத்துக்கு எந்த தேவையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு முன்பு மாகாண சபை தேர்தல் நடத்த அரசாங்கம் எதிர்பார்ப்பதால் ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட பல அரசியல் கட்சிகளின் தேர்தலுக்கான வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான பணிகளை ஏற்கனவே தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தி கடந்த வாரம் நடைபெற்ற அதன் தலைவர்கள் கூட்டத்தில் மாகாண தேர்தலுக்கான வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடிவு செய்திருக்கிறது. இதற்கிடையில் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துமாறு அரசாங்கத்திடம் தொடர்ந்தும் கோரிக்கை விடுத்து வருகின்றன. இது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமன் ரத்நாயக்க தெரிவிக்கையில் சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்படவுடன் மாகாண சபை தேர்தல் நடத்த தயாராக இருப்பதாகவும் இதற்காக ஏற்கனவே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார். 9 மாகாண சபைகளின் பதவிக்காலம் முடிவடைந்ததால் அவை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக ஆளுநர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள விடயமிக்கை சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே அவ்வாறு இருக்கதான் தற்போது இப்போ இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு இதுவரை ஏப்ரல் மாதத்திற்கு முன்பு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் அரசாங்கம் அதில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாக பல கட்சிகள் அதற்கு தயாராகி வருகின்ற செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காணலாம். இன்றைய தினம் திவைன பத்திரிகையில் அது தொடர்பான செய்தி ஒன்றும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சஜபய லேசிவை என்பதாக இன்றைய தினம் திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்வரும் மாகாண சபை தேர்தலுக்காக போட்டியிடுகின்ற நபர்களை தெரிவு செய்கின்ற விவகாரம் அதற்கான ஏற்பாடுகளில் இப்போது அதிக கவனம் செலுத்தியிருப்பதாக திவைன பத்திரிகை தெரிவித்திருப்பதை காண. அண்மையில் இடம்பெற்ற அந்த கட்சியினுடைய கூட்டத்தின் போது இவ்வாறான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே மாகாண சபை தேர்தலுக்கு கட்சியாக எப்படி தயாராவது, வேட்பாளர்களை எப்படி தெரிவு செய்வது போன்ற விடயங்களில் இப்போது ஐக்கிய மக்கள் சக்தி கூடுதல் கரிசனை கொண்டு கவனப்படுத்தி வருவதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதற்கான ஏப்ரலுக்கு முன்பதாக மாகாண சபை தேர்தலுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அந்த செய்திகள் இங்கே சுட்டிக்காட்டப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.